வெல்கம் டு பிச் பாலிடிக்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஓரியன்டான வீடியோ. அதாவது குறிப்பா வந்து சட்டப்பேரவை தேர்தல் வந்து நெருங்கிட்டே இருக்கு. அதனால ஏப்ரல் 23 நடக்க போகுது. அதுல வந்து நாதாக்கு வந்து தனித்து போட்டிடுறதுனால அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வேட்பாளர் எல்லாம் அறிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே கூட்டணி வந்து ரொம்ப இழுபறியா போயிட்டு இருந்தது. அப்புறம் அவங்களும் ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணி அறிவிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து இந்த இப்போ வந்து புதுசா வந்து டிவிகே வந்து ரொம்ப மக்கள்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்த்தாங்க. யாரு ஏன்னா புதிய முகம் எங்க நிப்பாங்க ஏது நிப்பாங்க சொல்லிட்டு யாரும் தெரியல. அப்ப வந்து விஜய்க்கு சர்ச்சை போயிட்டு இருந்துச்சுல, வந்து இவர் வந்து என்டிஏ கூட கூட்டணி போவாரா போவாரா கடைசியில பார்த்து தனித்து நின்னு சொல்லிட்டு அந்த தனித்து போட்டியிலுமே வந்து நிறைய தொகுதியில விஜய் பேர் அடிபட்டுச்சு. சோழிங்கநல்லூர்ல நிக்க போறா சொன்னாங்க, பெரம்பூர் சொன்னாங்க, கரூர் சொன்னாங்க. அந்த ஸ்பீச்லயே மதுரை தெற்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், திருமங்கல விஜய் மாதிரி எல்லா இடத்துலயும் அவர் பேர் தெற்கு வேட்பாளர் விஜய், மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய், மேலூர் விஜய், சோழவந்தான் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய், உசிலம்பட்டி விஜய். சிச்சுவேஷன்ல வந்து டிவிகே வந்து இப்போ வேட்பாளர் லிஸ்ட் அறிவிச்சிட்டாங்க. இப்போ வந்து நான் சொன்னல பெரம்பூர் சொன்னாங்க, சோழிங்கநல்லூர் சொன்னாங்க, திருச்சி சொன்னாங்க. விஜயுமே அதே மாதிரி என்ன பண்றாரு, சர்ப்ரைசிங் வந்து ரெண்டு தொகுதியில ஒரு பேரை சொல்லிட்டாரு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து பெரம்பூர், இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து திருச்சி கிழக்கு. அதுமே வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ஜெனரேஷன் வந்து இது புதுசு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த லீடர்ஸையும் நம்ம வந்து ரெண்டு தொகுதியில போட்டிட்டு, அது குறிப்பா மாநில அரசியல பெருசா பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. ஏன்னா சென்ட்ரல் எலெக்ஷன் எடுத்துட்டோம்னா நிறைய இருக்கு. இந்திரா காந்தியில ஸ்டார்ட் ஆகி சோனியா காந்தியா இருக்கட்டும், மோடியா இருக்கட்டும், ராகுல் காந்தி இருக்கு, நிறைய பேர் நின்று இருக்காங்க. அதுல குறிப்பா மோடி வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இருக்குல்ல 2014, அப்ப ரெண்டு தொகுதியில நின்னாரு, ரெண்டு தொகுதியுமே ஜெயிச்சிருந்தாரு. ஜெயிச்சுதான் அப்ப வந்து பிஎம் ஆகினாரு அவர். அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு தொகுதியில மட்டும் இருந்து ரீடைன் பண்ணிட்டு ஒரு தொகுதியை வேக்கன்ட் பண்ணிட்டாரு. அதே ஃபார்மா தான் ராகுல் காந்தி வந்து 2019 ஃபாலோ பண்ணாரு. அதனால வந்து ரெண்டு தொகுதியில நின்னாரு, அமேதியில நின்னாரு, வயநாட்டில நின்னாரு. அதுல வயநாட்டுல ஜெயிச்சாரு, அமேதியில வந்து தோத்துட்டாரு. சோ அது போயிடுச்சு. இங்க ஜெயிச்ச இடத்துல எம்பி ஆயிட்டாரு. சோ 2024லயும் வந்து அதே ஃபாலோ பண்ணாரு. ஆனா அப்போ வந்து தொகுதி மாறிக்கிட்டாரு. என்னன்னா வந்து வயநாட்டுல நின்னாரு. இன்னொரு தொகுதி என்னன்னா அவங்களோட பாட்டி இந்திரா காந்தியோட தொகுதியான ரபேரேலியில வந்து நின்னாரு. இந்த வாட்டி என்னன்னா ரெண்டு தொகுதியிலுமே வந்து ஜெயிச்சிருந்தாரு. இந்த வாட்டி வந்து வயநாடை விட்டுட்டு ரபேரேலியை வந்து எடுத்துக்கிட்டாரு. வயநாட்டுல என்ன நடந்துச்சுன்னா அவர் வந்து ரிசைன் பண்ணாரு. அங்க திரும்ப பை எலெக்ஷன் வந்து நின்னது யாருன்னு பார்த்தோம்னா பிரியங்கா காந்தி நின்று அவங்க எம்பி ஆயிட்டாங்க. சோ இதுதான் வந்து சென்ட்ரல் எலெக்ஷன்ல இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. இது இல்லாம இன்னும் வந்து ராமாராவ் நின்று இருக்காரு, லாலு பிரசாத் யாதவ், இது மாதிரி நிறைய பேர் நின்று இருக்காங்க. இப்போ இதே மாதிரி ஸ்டேட் எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா 2001 ஜெயலலிதா வந்து 4 தொகுதி இருக்காங்க. ஆண்டிப்பட்டி, புதுக்கோட்டை, கிருஷ்ணகிரி, புவனகிரி. ஃபர்ஸ்ட் ஆல் என்னன்னா ஒரு தொகுதி தாண்டி ஒரு வேட்பாளர் வந்து நிக்கலாம். இது வந்து ஆக்ட்ல இருக்கு. என்னன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி பீப்பிள் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்கு. அது நார்மலா பாத்தீங்கன்னா வந்து ஒரு வேட்பாளர் 2 தொகுதி நிக்கலாம்னு சொல்லிட்டு மோஸ்டா எல்லாருக்கும் தெரியும். 1996 முன்னாடி வரைக்கும் வந்து நிறைய தொகுதியில நின்றுருக்காங்க. 2க்கு மேலப்பட்ட தொகுதி தான் நின்றுருக்காங்க. 1996 வந்து அதை வந்து திரும்ப அப்டேட் பண்ணி அந்த ஆக்ட் என்ன பண்றாங்கன்னா நின்னா 2 தொகுதியில நிக்கலாம், அதுக்கு மேல நிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா 2001 நீங்க சொன்ன மாதிரி ஜெயலலிதா 4 தொகுதியில வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணாங்க. ஆனா அந்த ஃபைல்ஸ் வந்து அப்பயே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏடிஎம்கே வந்து அந்த அப்புறம் வந்து ஆட்சி வந்தாங்க. திரும்ப எலெக்ஷன் வச்சு ஆண்டிப்பட்டில நின்னு வந்து ஜெயலலிதா ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி கருணாநிதி கூட ஒரு வாட்டி வந்து என்னன்னா குளித்தலையிலயும் அண்ணா நகர்லயும் நின்னு 2 ஜெயிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தோம்னா பெருசா யாருமே நிக்கல. அதுக்கப்புறம் பாத்தோம்னா பெருசா எந்த தலைவர்களும் நிக்கல. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாலினா இருக்கட்டும், விஜயகாந்த் வந்தாரு, சீமான் வந்தாரு, எல்லாருமே வந்து ஒரு தொகுதி தான். கமலுமே போனாட்டி வந்தா ஒரு தொகுதியில நின்று இருந்தாரு. இந்த வாட்டி விஜய் வந்து திரும்ப அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். 2 தொகுதியில நிக்கிறது. இப்ப எலெக்ஷன் எடுத்தா நிறைய சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப பாத்தோம்னா 2014 வந்து மோடி வந்து ஃபர்ஸ்ட் டைம் 2 தொகுதியில நின்னு ஜெயிச்சப்பதான் பிஎம் ஆனாரு. அப்புறம் ஜெயலலிதா வந்து 4 தொகுதியில நின்றுருக்காங்க. கருணாநிதி ஒரு 2 தொகுதியில நின்றுருக்காரு. சோ இவங்க எல்லாருமே சிஎம் கேண்டிடேட், பிஎம் கேண்டிடேட் அந்த ரேஞ்ச்ல இருக்கிறவங்க. சோ விஜயுமே அந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்றாங்க அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் எல்லாம் பேசுறாங்க. இன்னொன்னு என்னன்னா இன்னொரு சென்டிமெண்ட் ஃபாலோ ஆகுது. என்னன்னா திருச்சி கிழக்கு இருக்குல்ல, அது 2016 சரி 2021லயும் சரி திருச்சி கிழக்குல யார் ஜெயிச்சாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க. இப்படி ஒரு சென்டிமெண்ட் ஃபாலோ ஆகுது. அதனால விஜய் வந்து திருச்சி கிழக்க விடவும் மனசு. இப்ப விஜய் வந்து இந்த வாட்டி அதே மாதிரி 2 தொகுதியில நிக்கிறாரு. 2 தொகுதியிலும் ஜெயிப்பாரா, இல்லன்னா ஒரு தொகுதியில ஜெயிச்சுட்டு ஒரு தொகுதியில தோப்பாரா? அப்படி 2 தொகுதியிலும் ஜெயிச்சாருன்னா எந்த தொகுதியை வந்து ரீடைன் பண்ணிட்டு எந்த தொகுதியை வந்து வேக்கன்ட் பண்ணுவாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. இப்ப பெரம்பூர்ல ஜெயிச்சிட்டாருன்னா திருச்சி ஜெயிச்சிட்டாருன்னா அதை விட்டுருவாரா இல்ல பெரம்பூரை வச்சுப்பாரா என்னன்றதும் ஒரு மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருக்கு. யாரு ஜெயிப்பாரு தோப்பாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பாக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமா வந்து ஓட்டு போடணும். அந்த ஓட் போடுறதுல வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் என்னன்னா நமக்கு யாரு தேவை நம்ம தான் போடணும். யாரும் சொல்ற இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்னு கேட்டு நம்ம யாருக்கும் போடக்கூடாது. யாரையும் மேல்பேட் ஆயிடாதீங்க. உங்களுக்கு யாரு தேவை நினைச்சு போடுங்க. இவருக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்கு, இவர் தான் வர போறாரு, இந்த கட்சி தான் வரும், நம்ம எதுக்கு போய் ஓட்டு போட்டுட்டு அப்படியே நினைக்காதீங்க. என்ன வேணா நடக்கலாம். அவங்கவுங்க தலைவர் அவங்க செலக்ட் பண்ற வரைக்கும் கண்டிப்பா ஒரு நல்ல ஆட்சி அமையும் நான் நம்பலாம். வீடியோல வந்து இப்படி ஒரு வேட்பாளர் வந்து ஒரு தொகுதியை தாண்டி இன்னொரு தொகுதியில போடலாமா, அதுக்கு ஒரு ஆக்ட் இருக்குன்றதையும் பார்த்து இதுக்கு முன்னாடி நின்ன தலைவர்களையும் பார்த்தோம். இந்த எலெக்ஷன்ல விஜய் அப்படி நிக்கிறாரு. விஜய் வந்து எத்தனை தொகுதியில் ஜெயிக்க போறாரு அப்படி எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பொலிட்டிக்கல் கண்டென்ட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க பார்க்கணும்னா மறக்காம பிச் டு பாலிடிக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.